ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் கே. இப்போ எங்கேருந்து பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மழை, புதன்கிழமை வேறு. என் வீட்டிலேருந்து தான் பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டிருந்தாங்க, மோட்டோ விலாக் செட்டப் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மைக் செட்டப் எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ். கமெண்ட்ஸு கூட போடுறேன் பாருங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் கிளியர், நீங்களும் மோட்டோ விலாக் யாருன்னா பண்ணணுன்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணணும் ஏது அப்படின்றதுக்கோசம் தான் என்னமாரி இது எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம மோட்டோ விலாக் செட்டப்புக்கு மொத்தம் ஒரு 5 பொருள் இருந்தால் போதும். ஒரு ஹெல்மெட்டு, இந்த ஹெல்மெட்டு வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். 2000 இருக்குது, 3000 இருக்குது, 4000 இருக்குது, உங்கள் இஷ்டம் கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல மவுண்ட் போடுற இடத்துல மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கிற மாரி பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்தமாரி இருக்கிற ஹெல்மெட்டாக பார்த்து வாங்குங்க. அதுக்கடுத்து 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, இது ஹெல்மெட் மவுண்ட்டு. இந்த ஒரு ஹெல்மெட் மவுண்ட்டு தான் வேணும். இது நான் அமேசானில் வாங்கினேன், உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். வெறும் 350 ரூபா தான். அதுவும் இல்லாமல் இது ரிமூவபிள் வேறு, ஜே மவுண்ட் ரிமூவபிள். ஃபிட்டாக இருக்கிற மாரி யாரும் வாங்காதீங்க, அதில் ஃபிட்டிங் ஆனார் மாரி இருக்கிறதுல வாங்காதீங்க. இதுமாரி ரிமூவ் பண்ணுற மாரி இருக்கிற மவுண்ட்டாக வாங்குங்க. இதுமாரி ரிமூவ் பண்ணுற மாரி இருந்தால் வாங்கிக்கோங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உடஞ்சா கூட திருப்பி ஒன்று புதுசு மாற்றிக்கலாம். அதுக்கடுத்தது உங்களுக்கு கேமராவுக்கு வந்து டிஜே ஆக்ஷன் ஓஸ்மா 4 தான். நான் அட்வென்ச்சருக்கு 50 தான் வாங்கியிருக்கிறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா புதுசு ஒரு 34,000 ரூபா ஆகும். நான் செகண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமராவோட கேஸு எல்லாமே இதோடய கொடுத்துருவாங்க. அட்வென்ச்சருக்கு 50 கொடுத்துருவாங்க கேஸு. அதுவும் இல்லாமல் சார்ஜர் அடாப்டர் போட்டு, அதுக்கடுத்தது 3 பேட்ரி, ஒரு பேட்ரி வந்து கேமராலே இருக்கும், 2 பேட்ரி க்ரீன் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்தது இதில் முக்கியமான ஒன்று SD கார்டு. இது தான் 4வது பொருள். 4வது பொருள் பார்த்திங்கன்னா இந்த சாண்டிஸ்க் SD கார்டு தான் வாங்கியிருப்பேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1100லேருந்து 200 டிஃபர் ஆகும், நீங்கள் வாங்குகிற லொக்கேஷனை பொறுத்து. நான் இந்த SD கார்டு தான் வாங்கிக்கிறேன். இதை வச்சு இந்த கேமராவில் வந்து 3 ஹவருக்கு வீடியோ எடுக்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 5வது டைப் சி, சாம்சங் AKG ஹெட்செட் டைப் சி ஹெட்ஃபோன் தான் வேணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999 ரூபா, 2000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. நான் இது வந்து எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் இருக்குல்ல, அதில் தான் வாங்கியிருப்பேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வந்து 1500 சில்லற ஏதோ இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாமார்ட் ஃபஸ்ட் டைம் யாருன்னா ஐடி ஓப்பன் பண்ணாமல் இருப்பாங்களா, அவங்க ஐடியா வாங்கிக்கோங்க. அவங்க ஐடியா வாங்கி அவங்களோட நம்பர் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது புக் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் ஆஃபர் வரும். மொத்தம் 1400 ரூபாய் தான். இதோட செட்டப்போட ப்ரைஸு ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். நீங்கள் ஹெல்மெட் வாங்குறீங்கன்னா ஹெல்மெட் வந்து 2000 ரூபாயிலையும் வாங்கலாம், 3000 ரூபாயிலையும் வாங்கலாம், 4000 ரூபாயிலையும் வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு புதுசாக வரீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2000 ரூபாயில் வேகாலியே இருக்குது, நல்ல ஹெல்மெட்டு. அதுக்கடுத்தது அது எதனா தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு லிங்க் எதனா கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கடுத்து AKG ஹெட்செட்டு, இது வந்து டைப் சி தான். AKG ஹெட்செட்டில் டைப் சி அது வாங்கியிருக்கணும். இது வந்து புதுசு பார்த்திங்கன்னா எப்படியோ இல்லைங்க, உங்களுக்கு மாடல் கூட காட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு யாருன்னா வாங்குறீங்கன்னா யூஸ் ஆகும். பார்த்துக்கிட்டிங்களா, AKG ஹெட்செட்டு டைப் சி 2000 ரூபா போட்டிருக்கு. ஆனால் 2000 ரூபா கிடையாது இது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் இன்ஸ்டாமார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் யாருன்னா புதுசாக யாருன்னா ஐடி ஓப்பன் பண்ணாதவங்க அவங்க ஐடியிலேருந்து வாங்குங்க. வெறும் 1400 ரூபாய்க்கே வாங்கிடலாம். 1500 ரூபா போட்டுருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு வந்து ஒரு 100 ரூபா ஆஃபர் மாரி என்ன பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் வாங்கினேன். 1400 ரூபா சாம்சங் AKG ஹெட்செட்டு. அதுக்கடுத்து கேமரா வந்து 34,000 ரூபா. 34,000 ரூபா புதுசு வாங்குறீங்கன்னா, யாருன்னா எந்தமாதிரி செகண்ட்ஸில் வாங்கி யூஸ் பண்ணணும்னா பார்த்து மட்டும் வாங்குங்க. குவாலிட்டி செக் பண்ணுங்கள், 4-5 வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. பேட்ரி டைமிங்கு, அதுக்கடுத்தது எப்படி யூஸ் ஆகுது அதெல்லாம் பாருங்கள். ஹீட் ஆகுதான்ட்டு. ஹீட் ஆகும், வீடியோ எடுக்கும்போது ஹீட் ஆகும். நார்மல் ஹீட்டாக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா தான் கஷ்டம்.
அது மட்டும் பார்த்து வாங்கிக்கிங்க. நான் எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கினோம், கரெக்டாக இருந்துச்சு. அவரும் புதுசு தான் கொடுத்தாரு, எந்த கவரும் பிரிக்காமல் தான் எனக்கு கொடுத்தாரு. 18,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதுக்கு எனக்கு வந்து அட்வென்ச்சர் காம்போ தான் கொடுத்தாரு. இதுக்கு 3 பேட்ரி எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். 3 பேட்ரி, ஒரு ஸ்டிக்கு, இந்த கேஸு எல்லாமே சேர்த்து 18,000 ரூபா தான். ஒரு மெமரி கார்டும் சேர்த்து கொடுத்தாரு அவர். எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது ஒரு 18,000 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்கு ஒர்த் தான். நீங்கள் 34,000 ரூபாய்க்கு வாங்குறவங்க வாங்குங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் 34,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் இது ஒர்த்து தான். ஏன்னா மற்ற காம்படிட்டர் 23,000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு செட்டப் எல்லாமே பண்ணியே உங்களுக்கு ஆகிடும். 50,000 ரூபாய் 60,000 ரூபா கிட்ட ஆகும் ஃபுல் செட்டப் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் இது என்னமே செகண்ட்ஸில் வாங்கி இது எவ்வளோ மொத்தமாக இங்கே பாருங்கள். இது ஒரு 350 ரூபாவா, இது ஒரு 18,000 ரூபா, இது ஒரு 1,400 ரூபா. ஹெல்மெட்ஸ் அது என் ப்ரிஃபரன்ஸு பொறுத்த தான். இது நான் எப்போயோ வாங்கியிருந்தனால இந்த ஹெல்மெட் வச்சுக்கிறேன். இது ஒரு 5,400 இருக்கும். உங்கள் இஷ்டம் மாரி 4,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ வாங்குங்க, 2,000 ரூபாய்க்கு வாங்குறாங்களோ வாங்குங்க, உங்கள் இஷ்டம். அந்த செட்டப் பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த செட்டப் இது தான். இந்த ஹோல்டர் வாங்கிங்க, இது வெறும் 350 ரூபா தான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நீங்கள் வாங்கணுன்னா எப்படி செட்டப் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, மோட்டோ விளாக் பண்ண செட்டப் பார்த்துருப்பீங்க. இப்போ செட்டப் பார்த்துட்டு அதோட குவாலிட்டி பார்க்குறதுக்கு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இதுதான் உண்மையான வண்டி. பைசன் சொல்லியிருந்தேன்ல, இதுதான் ஹிமாலயன் 2021 மாடல், பழைய மாடல் தான். சவுண்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதோட இப்போ உங்களுக்கு குவாலிட்டி தெரியும் பாருங்கள். கேட்சா நாய்ஸில் எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா நம்ம அந்த வண்டியிலே ஓட்டி பழகிட்டு இருப்போம். சரி, அதுக்கு தான் இந்த வண்டியில் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கறதுக்கு தான் இதில் ஒரு குவாலிட்டி செக் மாரி. நிறைய பேர் கேட்டுன்னே இருந்தீங்க, ப்ரோ கேமராவோட ஸ்பெக்ஸ் எப்படி என்ன ஏதுன்னு போடுங்க அப்படின்னு கேட்டுன்னே இருந்தீங்க. சரி, அது இந்த வண்டியில் போட்டிருந்தா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எனக்கு தோணுச்சு. சரி, அதுதான் இந்த வண்டியில் போட்டேன். இதுதான் என்னோடய பைசன். தொடர்ந்து என் கூட ஒரு 3 வருஷமாக இருக்குது. இன்னைக்கு மழையினால் வண்டியை ஓட்டல. சரி, இப்போ தான் கிளைமேட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு, சரியாயிடுச்சு. அதனால் ஏங்க இந்த வண்டி பறக்கும். இந்த நாய்ஸில் இப்போ நான் வண்டி கரெக்டாக 80ல் போயின்னுக்கிறேன். 80ல் 70ல் 80ல் போயின்னுக்கிறேன். இதில் எப்படி வாய்ஸ் கேட்கும்னு தெரியல. இப்போ 60ல் போகிறேன். 60ல் எப்படி நாய்ஸ் கேட்குதுன்னு தெரில. மேக்ஸிமம் பைக்கு இந்த மோட்டோ விளாக் செட்டப் பண்ணுறவங்க அவ்வளோ 60ல் தான் ஓட்டுவாங்க. எந்தில் வண்டியில் ஒரு நாய்ஸ் வேறு வரும். இந்த பிளாஸ்டிக் வைப்ரேட்டர் வந்து கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். கேட்டிங்களா? இது ஒரு ஃபாஸ்ட் செக்கப் தான். ஒரு 5 பேர்கிட்டேருந்து கேட்டிருந்தாங்க உங்கள் கேமரா செட்டப் எப்படி இருக்கும்ன்ட்டு. அவங்க பேரை கூட இப்படின்ட்டு ஒரு 4 பக்கம் போடுறேன் பாருங்கள். சரி, அவங்களுக்கோசரம் ஒரு வீடியோ பண்ணி போட்டுருவோம். ரொம்ப நாளாக கேட்டுனுக்குறாங்க. யாருன்னா மோட்டோ பிளாகர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டுன்னா கூட இந்த செட்டப் பண்ணுங்க அப்படின்றதுக்கோசரம் தான். டிஜேன்னு பொறுத்தளவுக்கு, நீங்கள் டிஜே பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டரியை வச்சு 120 மினிட்ஸ் வந்து வீடியோ எடுக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட அங்கே தெரியும் உங்களுக்கு மேகம் எப்படி இட்டுனுக்குது. இதனால தான் நான் இன்றைக்கி வண்டியே ஓட்டலை. மழை எப்படி வேணால் வரும். சரி, அதனால தான் வண்டி ஓட்டலை. இப்போ உங்களுக்கு இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் கூட இது ஒரு வீடியோ பண்ணி போடுவோமே அப்படின்றதுக்கோசம் தான். இப்போ தான் மழை நின்றுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான். சரி, ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். பார்த்துருப்பீங்க, இப்படி தான் இருக்கும். முன்னாடி இந்த ஒரு இதுவில் இருக்குது பாருங்கள். செட்டப் தெரியுதா உங்களுக்கு? கேமரா தெரியுதான்னு தெரில அந்த கண்ணாடியில். இதுதாங்க என் பைசன் வண்டி. பார்த்து வாங்கின வண்டி, பத்திரமா வச்சுன்னுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இந்த ஹேண்டில் திருப்புற இது மட்டும் இப்போ தான் 8,500 ரூபா கொடுத்து சர்வீஸ் பண்ணேன். வேறு
இப்போ அந்த ஹேண்டில் திருப்புறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாகுது, மற்றபடி வண்டி சூப்பராக இருக்கும். சிக்னல் போட்டாங்க, அதெல்லாம் பறந்துனே இருக்க வேண்டியதான். இந்த வண்டி ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட மாட்டாங்க. இப்போ இந்த வீடியோக்கோசரம் தான் 80 கூட போனேன், இல்லைன்னா அதுவும் போயிருக்க மாட்டேன். பார்த்து வச்சுக்கிறேன் இந்த வண்டியை. யாருன்னா வாங்குறீங்கன்னா கூட டிஜே தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. யாருன்னா கோப்ரோ கீப்ரோன்னாங்கன்னா அவங்கள கைத்தாமட்டிலே வச்சு அனுப்பி விட்ருங்க. கோப்ரோ வந்து குவாலிட்டி ஒன்றா இருக்கலாம், வீடியோ குவாலிட்டி இதுவும் சேம் குவாலிட்டி தான். நீங்கள் எப்படியோ கையிலலாம் எடுக்க மாட்டீங்க, ஏன்னா கையில் எடுத்தால் சார்ஜ் ஃபாஸ்ட்டாக குறையும். நானே இவ்வளோ நாள் வீடியோ எடுத்துனுக்குது ஃபுல்லாக என் குவாலிட்டிலாம் பாருங்களேன், அதுவே சூப்பராக இருக்கும். இத்தனைக்கும் அது 1080 தான் எடுத்துனுக்கிறேன், 30 fps பார்த்துங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆகாது, நம்மளுக்கு போதும். நீங்கள் இதை வந்து 55 inches எங்கள் டிவி, அதில் போட்டு பார்த்தாலே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நிறைய பேர் டிவியில் தான் பார்க்குறாங்க நம்மளோட குவாலிட்டி வீடியோலாம். உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கே தெரியும் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். வாய்ஸ் குவாலிட்டிக்கு தான் அந்த ஏகேஜி ஹெட்செட்டு. சரி, அதுதான். இப்போ மழை வர மாரிக்குது. இப்போ இந்த நாய்ஸ்லாம் எப்படி கேட்கும்னு தெரியல. நான் நாய்ஸுக்குன்ட்டு எதுவும் பண்ண மாட்டேன், வெறும் அந்த ஹெட்ஃபோனை கவரில் போட்டு மட்டும் தான் வச்சுருப்பேன். அந்த ஸ்பாஞ்சு மாரி அதை எதுவுமே போடல. வண்டியை கிழிச்சிலாம் ஓட்டுன்னு இருக்க மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே சர்வீஸுக்கு அவ்வளோ ஆகுதுங்க அந்த வண்டி. அதான் 8500 கஷ்டப்பட்டு இது பண்ணேன். போன மாதம் ஓட்டுந்து பாதி காசு இதுக்கு தான் போயிருக்கோம். இப்போ எப்படியோ ஒரு ரவுண்டு வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ மழை தூருதுங்க, லைட்டாக தூருது. கேமரா எனக்கு தெரிஞ்சு நான் 1080 தான் எடுக்கிறேன். 1080 எடுத்து தான் 120 நிமிஷம் இதுவாகும் சார்ஜிங், அந்த ஒரு பேட்டரியை வச்சு. மழை தூர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லியிருப்பேன், மழை தூரத்து இந்த ஹெட்ஃபோன் இது போட்டால் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இந்த கேமரா. நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்களா இருந்தால் வீட்டுக்கு எடுத்துன்னு போய்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள், மழை தூருது. சரிங்களா, குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் ஏகே சேனலை பார்த்துன்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதேமாரி வேறு எதுனா ஹெல்ப்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். இது மோட்டோ விளாகர் யாருன்னா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கனால பண்ணுங்கள். இந்த செட்டப் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறது மட்டும் பார்த்து வாங்குங்க, கேமராவை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச மாதிரியே எல்லாருக்கும் கிடைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, என்னோட கம்மியாக கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே இந்த டிஜே ஆக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன், அப்பயே வந்துச்சு இந்த அட்வென்ச்சர் காம்போ. இன்னும் அதில் ஃபால்ட்டுனா அந்த கேமராவில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து இல்லாமல் இருக்கும், அது மட்டும்தான் ஃபால்ட்டு. மற்றபடி கேமரா நல்லா தான் இருக்கும். அது வாங்கலை நான், ஆனால் அது எவ்வளோ கொடுத்தாருன்னா 12,000 கொடுத்தாரு. அப்போ என் கையில் காசு இல்லை, 10,000 தான் இருந்துச்சு. அவர் 2,000 குறைக்கல, 10,000 தான் ப்ரோக்குது கொடுங்க, நான் அப்புறமா ஓட்டிட்டு கொடுக்குறேன்னாலும் அவர் இல்லை வேணாம் அப்படின்ட்டாரு. அப்போ விடுங்க, ஒன்று போகுதுன்னா இன்னொன்று நல்லதாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் சரி விட்டுட்டேன். சரிங்களா, நீங்கள் எதுனா வாங்கணும்னு நினச்சி உங்கள் கையை விட்டு போகுதுன்னா அது நல்லதுக்குன்னு நினச்சிங்க. நான் பைசனை ஃபுல்லாக பார்க்கணுன்ட்டு யாருன்னா ஆசைப்பட்டிங்கன்னா இருங்க, நான் இதோ இந்த இடத்துல நிறுத்தி காட்டுறேன். பைசன் நிறுத்துட்டா இருங்க,
இங்கே சரி இங்கே தான் நிறுத்தி காட்டுறோம். தாங்க என் பைசன் பார்த்துருப்பீங்களா, இதுதான் என் பைசன். ஃபுல்லாக காட்டணுன்னு தான் ஆசை, முடியல. ஏன்னா ஆளுங்க வேறு இங்கே நின்று பார்த்துனே இருக்கிறாங்க. சரிங்களா, இதோட இது எண்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவை.